இப்போதான் கொஞ்சம் வச்சுருப்பேன் எரிச்சிட்டார் தாத்தா இல்லைடா நெருப்பு தாண்டா இருக்குது அப்படின்றேன் இல்லையே அந்த கொம்பு கொடு தாத்தா நான் பார்க்குறேன் அப்படி கொம்பு கொடுத்துட்டேன் நான் குத்திட்டு இப்போ தாத்தா ஏஞ்சி வாங்க தாத்தா தாத்தா ஏஞ்சி வாங்க தாத்தா கடைசியில் எப்படிதான் போனாங்க அந்த சரம்? நான் உட்காந்துட்டேன் போயிட்டு இந்த தாத்தான கொத்தியும் கூட என்ன பண்ண போடான்னு சொல்லிட்டு ஆமாம் முடிஞ்சா நீ ஏறி அண்ணா அப்படி பார்த்துட்டேன் அவன் இப்படி ஆடியே இருந்தான் இன்னும் அவ்வளோ கோவம் வந்துச்சு தள்ளி விட்லாம கூட அவ்வளோ கோவம் வந்துச்சு அவன் போகவே இல்லை ஆசைங்க தாத்தா தாத்தா காணோம் தாத்தா தாத்தா அந்த அக்காவை நெரிச்சிட்டாங்களா இல்லை தாத்தா நீ எங்கே போயிட்டு இருக்கிற தாத்தா ஏக்கா எங்கே போகிற தாத்தா ஏடேப்பா அழ விட்ற சாமி நான் தாத்தா எங்கே பாங்க திருப்பி கேட்குறா போடா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணேன் அண்ணா இது மாதிரி வந்து அவன் குஷ்டுக்கிறாம நிறையோ அண்ணா கொஞ்சம் பார்த்துமா கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போங்கண்ணா ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வேலை செஞ்சுக்கிறேன் தாத்தா உட்காந்து சொல்லிக்கிறாருண்ணா அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அவங்க வந்து கூப்பிட்றாங்க டே வாடா போனா எரிஞ்சிட்டாரு தாத்தா எரிஞ்சிட்டாரா கொஞ்சம் தாங்க இருந்தேன் எங்கள் தாத்தா மூஷா வச்சேன் அண்ணா நீ இல்லைன்றீங்க தாத்தா போய் பார்க்கலாம் அவங்களே கோவம் வந்துச்சு டேய் தாத்தா கேட்டிருந்தேன் இப்போ உன்னச்சிக்க உள்ளே போட்டுருந்தேன் தாத்தா கூட சேர்ந்து போயிடுவேன் தாத்தா மேல ஒரு பாசம் இருக்கிற ஒரு பேரனா இருக்காரு. அது ஒரு சம்பவம். அப்புறம் ஒரு சம்பவம் சுடுகாட்டில் இருந்த கதை என்னாச்சுன்னா ஃப்ரெண்டும் கட்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க தலைவருங்களா அவங்க இறந்துட்டாரு எதிர்கட்சிக்காரு இறந்துட்டாரு அந்த கட்சிக்கு தொண்டனா அவர் ரொம்ப கூடவே இருந்தார் சப்போர்ட் பண்ணாராம் அவர் இறந்துட்டாராம் துக்கம் தாங்க முடியல அவருக்கு அவர் வந்தார் வந்து அக்கா எங்கள் நல்ல எரிக்கா அதாரு சரிப்பா நம்ம சொன்னோம் ஆனால் கொம்பெல்லாம் குத்தாதக்கா கொம்பெல்லாம் குத்தாத அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் இது நல்லா சாப்பாடு போட்டிருக்காரு நல்லா செஞ்சிருக்காரு சரி அது நான் என்ன பண்ணுறது அவர் தொடாத கொம்பு எடுத்து கிட்ட போகிறேன் ஐயோ தொடாத காசு இன்னும் நிறைய வாங்கிக்கோ நீ ஒன்றும் பண்ணாதே நீ என்ன எப்பா நான் மடைக்கு போடணும் மாடியே அப்படின்னா கிடைக்காது எப்படி ஒரு மாதிரி இருக்குதுப்பா இல்லைப்பா அக்கா நீ தொடாதக்கா அப்படின்னு கொம்பு வாங்கி கையில் வச்சுக்கினாரு வேணாடா சரி எங்கேருந்து வந்தாலும் தெரிஞ்சுக்க உட்காந்துக்கிறேன் எப்போ தான் போவான்னு தெரியலன்ட்டு அவன் பார்த்தான் ரொம்ப நேரம் இன்னும் பார்த்துட்டு தலைவரே கேட்குறான் தலைவரே நாளைக்கு டீ கடையில் வருவேல நீ ஆமாண்ணா நீ சும்மாலாம் வராது தலைவரே இந்தா தலைவரே அப்படின்னு ஊற்றி போட்டான் ஜட்டி முதல்ல செடியை ஊற்றி போட்டான் நான் ஜட்டி ஊற்றி பண்ணிடுவான் நிற்கிறான் பார்த்தா உழுவு செடி போட்டுக்கிறான் அதான் போது போட்டுக்கலாம் போது மேலே போட்டுக்கன்னு சொல்லிட்டு சரிட்டு உட்காந்துட்டேன் ரெடியாக தான் வந்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தான் திரும்ப அந்த கொம்பு வச்சு வந்தான் ஏக்கா நீ எல்லாம் ஒன்றும் பண்ணாத எங்கள் தலைவர் நானே எரிச்சிப்பேன் நான் எங்கள் தலைவர் ரொம்ப தங்கமானவர் நீயே தலைவர்னே ஏறி நீயே கூட படுத்துக்கோ என்ன இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டை நிறைய தாங்க நான் இல்லை மேலே போட்டு கொளுத்திடுவேன் நாளைக்கு போட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந்த பார்த்தான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா நானே படுத்துக்கோ படுத்துக்கோன்னு அக்கா நான் படுத்துக்கோங்க படுத்துக்கணுன்றேன் படுத்துக்கோ இருக்கிறேன் படுறா நீ படுத்தானா இல்லையாக்கா படுக்கவே இல்லை அங்கே இன்னுங்களாம்